ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து வர கிளாஸில், அதாவது இது வந்து பிகினர்ஸ்க்கானது. அதுக்கு அடுத்தடுத்து வரும்போது நம்ம இன்னும் அட்வான்ஸ்டாக இன்னும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 பெட்டல் வந்து வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து இந்த ஒய் ஷேப்பில் நம்ம வந்து 2 சைடுமே ஸ்டிச்சஸ் போடுவோம் பார்த்தீங்களா, ஃபில்லிங்ஸு. அந்த மாதிரி நான் வந்து அந்த ஸ்டிச்சை வந்து இதில் நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி போடணுன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து இதுக்குன்னு தனியாக போட்டிருக்கோம் டுட்டோரியல்லையே. ஸோ நான் வந்து இதுக்கு தனியாக இப்போ எதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, கொஞ்சம் இது ஸ்பீடாக காட்டிடுறேன். இது லீஃப் ஃபில்லிங் தான். இந்த இப்போ ஒய் ஷேப்பில் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சு. இதுக்கு நம்ம வந்து ஒன் சைடு தனியாக போட்டு இன்னொரு சைடு தனியாக போட்டு சென்டரில் பீட்ஸு இந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணலாம். பட் அதை விட இது வந்து உங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகும். அதனால் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நம்ம வந்து நிறைய ஒரு ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸுக்கோ இல்லை வந்து ஒரு சுடிதார் டாப்புக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய பேச்சஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா குயிக்காக ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நடுவில் கூட நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம், நீட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு அவுட்டரில் வந்து ஜரி த்ரெட்டில் டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நம்ம இதுக்கு பதிலாக பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ சிம்பிளாக ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் மட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நடுவில் வந்து ஃபில்லிங் ஸ்டிச் போட்டுட்டு அவுட்டரில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் வந்து நான் போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இதை தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைனை நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு காட்டன் கிளாத்லேயோ இல்லை ரஃப்பான ஒரு கிளாத்லேயோ ஒர்க் பண்ணிவிட்டு அதை தனியாக கட் பண்ணி எடுத்து இன்னொரு இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை வந்து இந்த ஒர்க்கெல்லாம் தான் பேட்ச் ஒர்க்கு, இப்படியெல்லாம் தான் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம ஒரு டிசைனை நம்மளாக ஓனாக க்ரியேட் பண்ணி ஒரு இடத்துல நம்ம பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி நம்ம வந்து இன்னொரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறது வந்து பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவோம். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகும். இல்லை அப்படின்னாலும் நம்ம இதை வந்து இதைவே வந்து ஒரு டிசைனாக கூட நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ பேக் சைடை திருப்பிட்டு இந்த ஜரி த்ரெட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது சைடில் வந்து கிளாத்தில் பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னது எதுக்கு அப்படின்னா, நமக்கு ரெடிமேடாக ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா ரெடிமேட் பேச்சஸ் கிடைக்குது. அது எதுக்காக வாங்குகிறோம், நம்ம வந்து ஸ்டிச் ப்ளவுஸில் வந்து வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வாங்குகிறோம். ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ப்ளவுஸ் மட்டும் தைச்சிட்டோம் அப்படிங்கும்போது ஒர்க்கை மட்டும் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்காக ரெடி பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். ஆரி ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்டே கொடுத்து பேட்சஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம், இல்லை ஏதாவது ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒர்க் பண்ணி வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்த உங்களுடைய ப்ளவுஸில் வச்சு நம்ம எந்த இடத்துக்கு வேணுமோ இல்லை என்ன டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்மளுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒர்க் வேணால் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு அந்த ப்ளவுஸில் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன ஸ்பேஸு, அதுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிசைன் அந்த இடத்துக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு ப்ளவுஸ் கிளாத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சில்க் காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அதில் டிசைனை க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கட் பண்ணி உங்களோட ப்ளவுஸில் வந்து
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்டிச் ப்ளவுஸை வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமானது தான். இப்போ நம்ம வந்து நான் வந்து நார்மலாக இந்த கோல்டு கலர் மாதிரி இருக்கக்கூடிய த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம ஏன்னா அவுட்டர் லைனில் வந்து ஜரி த்ரெட் இருக்கனால அதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டேன். நம்ம இன்னும் சென்டர்லலாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் சும்மா ரேண்டமாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வச்சுட்டு அதை வந்து நான் அந்த சென்டர் போர்ஷனில் மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன். மற்ற இடத்துல எங்கேயும் ஸ்டிச் பண்ணலை. நான் இப்போ சென்டரில் மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் சுற்றியும் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் நான் லைட்டாக கொஞ்சம் எம்போஸ்டு ஒர்க் வரட்டும் அப்படிங்கிறதுனால சென்டரில் மட்டும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இன்னொரு எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக எம்போஸ்டு மாதிரி கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு அந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளவர் வந்து கிளாத்தில் ஒட்டின மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறது வந்து அது நல்லாவே தெரியணும் டிஃப்ரென்ஸாக. இல்லைன்னா நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நார்மலாக ஒர்க் ஒரு கிளாத் மேலே ஒர்க் பண்ண மாதிரி இருக்குமே தவிர ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி இருக்காது. நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண எஃபெக்ட்டுக்காக நான் லைட்டாக எம்போஸ் ஒர்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி வச்சு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா நான் சென்டரில் வந்து பீட்ஸை யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் பீட்ஸுக்கு பதிலாக ஸ்டோன் ஒட்டுறதுனாலும், அதாவது ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டோன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஈவனாக இல்லை, அதனால் நீங்கள் ஒட்டினீங்கன்னா விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி எந்த ஒரு மெட்டீரியல்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை சுற்றி ஒரு ரவுண்டு, இதை சுற்றியும் பீட்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நடுவில் வந்து ஒரு பீட்ஸ் வச்சு, அதாவது ஒரு ஸ்டோன் எஃபெக்ட், நீங்கள் வந்து பெருசாக ஒரு ஸ்டோன் ஒட்டினீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்சஸ் நிறையா ரெடி பண்ணிவிட்டு உங்களோட சாரீஸ்லலாம் நீங்கள் பண்ணலாம். முந்தியில் நிறைய கொடுக்கலாம். அப்புறம் உங்களோட சாரீஸில் அங்கங்கே வந்து பிளெயின் சாரீஸ்லலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அழகாக இருக்கும். அதே போல் உங்களுடைய சுடியில் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வந்து கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி வைக்கும்போது அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து இது சிம்பிளாக இருக்கிறதுனால சாரீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா நம்ம வியர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவே நம்ம வந்து நம்ம சென்டரில் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கூட கிராண்டாக ஜர்தோசி யூஸ் பண்ணி லோட் கொடுக்கலாம், பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் நம்ம இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணலாம். அதுக்கப்புறமா இப்போதைக்கு பேசிக்காக பிகினர்ஸ்க்கு பேட்ச் ஒர்க்னால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியாக்காக இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.